உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்க குடும்ப உறுப்பினர் மாதிரியே தெரியுது. அதனால எங்க குடும்பத்துக்கு மறுபடியும் வருவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட கூட ஆராதனை பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற one of the things that we've come to love is that as we watch and see the changes as you have embraced Jesus and that you begin to take steps and walk with Jesus and He comes into your heart, it's so great to see all of your faces and how you have just come to life with that. So நாங்க ஆரம்பத்துல இந்த ஊருக்கு வந்திருக்கும் போது உங்களெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஊர் நிலவரம் உங்க நிலவரம் எல்லாம் பார்க்கும்போது இப்ப நம்ம ஊர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு பார்க்கல அப்படி நல்லா இருக்கா, நல்லா முன்னேறிட்டே இருக்குது. அது மாதிரி நீங்க இயேசுவை நம்பி கடவுளுடைய வசனத்தை கேட்டு கடவுளுடைய வழியில் நடந்துட்டே இருக்கீங்க. உங்க முகமே நல்லா அழகா இருக்கு, நல்லா அழகா மாறிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் நீங்க எல்லாம் முன்னேறிட்டு இருக்கீங்க. வளர்ச்சி அடைகிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. One of the things a while back we had a message and we had a message where one of our pastors had given us stones, and the stone was to represent that Jesus Christ is the rock that we stand on. And the one scripture that stood out is Luke chapter 6 verse 47. Luke 6:47. And it says, I will show you what He is like, and that means Jesus. I will show you what He is like who comes to me, Jesus, and hears my words and puts them into practice. He is like a man building a house, who dug down deep and laid the foundation on a rock. When a flood came, the torrent struck that house, but could not shake it, because it was well built. But the one who hears my words and does not put them into practice is like a man who built a house on ground without a foundation. The moment the torrent struck that house, it collapsed, and its destruction was complete. அதாவது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல வாசிக்கிறேன் அப்படி நான் சொல்றேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோன்றி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து வீட்டின் மேல் போதையும் அதை அசைக்க முடியாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மையின் மேல் அஸ்திபாரம் போடப்படுகிறது. என் வார்த்தைகளை கேட்டு மண்ணின்படி செய்யாதவனும் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேற்படி கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். நீரோட்டம் அதன் மேல் போதினவுடனே விழுந்தது, விழுந்து முழுவதும் அடித்தது. இப்ப வீடு கட்டணும்னு வச்சுக்காங்களா, வருக அமைச்சர் வீடு கட்டணும்னு வச்சுக்காங்களா, மணல் மேல வீடு கட்டினா நல்லா நிற்குமா, கல் பாறை மேல வீடு கட்டினா நல்லா நிற்கும்? என்ன மணல் மேல வீடு கட்டாங்க அந்த வீடு நல்லா நிற்குமா, கல் மேல பாறை மேல நல்லா கல் பாறை மேல கட்டினா நல்லா நிற்கும்? பாருங்க. அதே மாதிரி ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுடைய வசனம் சொல்லியிருக்காருல்ல, அதை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ கேட்டு அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. கடவுள் வசனம் என்ன சொல்லுதோ அதே மாதிரி நீங்க செய்யணும். அது மாதிரி நடந்தாச்சுன்னா வெள்ளம் வருது, காத்து வருது, அது நமக்கு வர எந்த துன்பங்கள் கஷ்டங்கள் மாதிரி என்னதான் வந்தாலும் நம்மள யாரும் அசைக்க முடியாது. கடவுளுடைய வசனத்தை கேட்டு கேட்கணுமா அதன்படி செய்யணுமா?